ரிஷபலக்கணம் என்று சொல்லக்கூடிய ஜாதகார் ஒருவருக்கு அவருடைய உயிர் ஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படும் லக்னாதிபதி கேந்திரம் என்று சொல்லக்கூடிய சதுத்திர கேந்திரமான சிம்ம ராசியில் அமர்ந்து அந்த சிம்ம ராசி ராசிநாதன் சூரிய பகவான் ஆட்சி பெற்று அவற்றுடன் லக்னாதிபதியும் அமர்ந்து ஒன்றுக்குரியவனும் நான்குக்குரியவனும் சதுத்த கேந்திரமான நான்காம் வீட்டு மனையில் அமர்ந்து அவற்றை குரு பகவான் பார்த்தார். இந்த ஜாதக அளவில்லாத ஐஸ்வர்ய யோகத்தை பெற்றும் மகாதனபரவாய் வாழ்வார். இந்த ஜாதக 50 வயதுக்கு பிறகு அரசால் யோகம் பெற்றவராகவும் நாடாளும் மன்னராகவும் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராகவும் மகா சக்தி வாய்ந்த மகா பாக்கிய யோகம் பெற்றவர்கள். இப்படி அந்த ஒன்றுக்குரியவனும் 4 சிம்ம ராசிக்கு 10 ஜீவனாதிபதி சுக்கிரனும் ரிஷபலக்கணத்துக்கு அதிபதியாகிய சுக்கிர பகவானும் ஆகிய இந்த சுக்கிரனே சதுர்த்த கேந்திரமான 4ஆம் வீட்டில் அமர்ந்து அவற்றை அந்த ரிஷபலக்கணத்துக்கு 8க்கும் 11 கூடிய குரு பகவான் மேஷத்திலிருந்து 5வது விசேஷ பார்வையாக இந்த லக்னாதிபதியும் சூரியனையும் பார்க்கும் அமைப்பு நிதர்சனமாக ஒரு ஜாதருக்கு ஏற்படும் பொழுது இவர்கள் பல நூறுக்கணக்கான பில்லர்ஸ் என்று சொல்கிற தூண்களை அமைக்கக்கூடிய வீடு மனை வாகனத்தை கட்டக்கூடியவராகவும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு மனை வாகனத்தை கட்டக்கூடியவராகவும் அமைப்பார். இதற்குத்தான் உத்தம கிரக யோகம் என்று பெயர். 4 கூடியவன் ஆட்சி பெற்று 4ஆம் வீட்டை சுபக்கிரகம் பார்த்தால் உத்தம கிரகம் என்றும் மாட மாளிகை கூடக்கோபுர வீடுகளை இவர்கள் கட்டியே தீவார்கள். அதாவது சூரிய திசை சூரிய புத்தியில் வரும் காலங்களிலும் சுக்கிர திசை சுக்கிரபுத்தை வரும் காலங்களிலும் குரு திசை குருபுத்தி வரும் காலங்களிலும் குரு பகவானின் ஷாரத்தை பெற்ற நவக்கிரகங்கள் வரும் காலங்களிலும் இவர்கள் யோகத்தை அனுபவித்து தீருவார்கள். இவருக்கு மத்திய வயதுக்கு பிறகு ராகு என்று சொல்லக்கூடிய யுகபோக சுகபோக நாகனான கரும்பாம்பு ராகு பகவான் இந்த ஜாதருக்கு லக்னத்துக்கு 4, 7, 10 அமர்ந்து அவரும் குரு பகவான் சாரம் பெற்று ராகு திசை நடக்கும்போது இந்த ஜாதக ராம்பகலாய் அளவில்லாத ஐஸ்வர்யத்தை பெற்று மகா தனப்பிரபாய அனைவரும் வியக்கத்தக்கவே வீடு மனை வாகன யோகத்தையும் மிகப்பெரிய கோடி ரூபாய் மதிப்புள்ள பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வாகன யோகத்தையும் பெற்று பலரும் போற்றக்கூடிய மகா தனப்பிரபாய் வாழும் மகா ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார். இப்படிப்பட்ட ஜாதகத்தை பெற்ற அமைப்பை பெற்றவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு அந்த விருச்சக மனையில் அமர்ந்து விசாகம் 4 என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சாரம் பெற்று அம்சா ராசியில் இந்த குரு பகவான் சாரம் பெற்ற ராகு பகவான் சுக்கிரன் சனி ராகு என்று சொல்லக்கூடிய மெகா பண கூட்டணி கிரகங்களுடன் இந்த கடகராசியில் அமர்ந்தால் இந்த ஜாதகம் வெளிநாட்டு வழி வருமானத்தை பெருக்கக்கூடியவராகவும் வெளிநாட்டு தனயோகத்தை பெருக்கக்கூடிய விவசாயம் நிலங்களின் மூலம் பெரும் தனவரவை அதிகரிக்கூடியவராக இருந்து அவர் 18 வருட காலங்களில் மகா தனபெருவாலும் ஆச்சரியமான தனயோகத்தை இந்த லக்னாதிபதி 4ஆம் வீட்டில் இருப்பதாக பெற்றுக்கொள்வார் என்பது நிதர்சனமான உண்மை.